வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே 43 கிலோ 130 கிராம் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த பாவூர் சத்திரத்தை சேர்ந்த 38 வயதான பாலமுருகன் மற்றும் வல்லம் பகுதியை சேர்ந்த 46 வயதான கைகொண்டான் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 43 கிலோ 130 கிராம் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டத்தில் காணாமல் போன 8ஆம் வகுப்பு மாணவி திருநெல்வேலி மாவட்ட போலீசாரின் துரித நடவடிக்கையால் 8 மணி நேரத்திற்குள் விருத்தாச்சலம் ரயில்வே நிலையத்தில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் விதமாக அபாயகரமான ஆயுதங்களுடனும் வசனங்களுடனும் புகைப்படத்தை பதிவு செய்து பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் இதுவரை 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்று வன்முறையை தூண்டும் விதமாக பதிவுகள் பரப்புவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வி பிரசன்னகுமார் IPS அவர்கள் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பொதுமக்கள் ஏதேனும் தேர்தல் சம்பந்தப்பட்ட புகார்கள் இருந்தாலும் 1950 என்ற தேர்தல் ஆணையத்தின் இலவச தொலைபேசி எண்ணுக்கோ 100 என்கிற காவல்துறையின் அவசர உதவி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். அல்லது C-Vigil ஆப் மூலம் உங்களுடைய புகார்களை போட்டோ மற்றும் வீடியோவாக பதிவு செய்யலாம். நன்றி. உங்கள் பகுதிகளில் நடக்கும் செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பலாம். திரையில் தெரியும் நம்பருக்கு வீடியோவாகவோ புகைப்படமாகவோ அனுப்பி அந்த செய்தி பற்றிய தகவலையும் பகிரவும். மீண்டும் நாளை செய்திகளில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.